ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, எது உன்னிடம் நிலைக்கும் என்று நீ நினைக்கின்றாயோ அதுதான் அம்மா முதலில் உன்னை விட்டு தொலைதூரம் விலகி போகும். எதுவும் யாருக்கும் இங்கே நிரந்தரம் இல்லை என்பதே நிதர்சன உண்மையாகும். உன் மனம் என்னிடம் ஏங்கி கேட்டது கிடைக்கவில்லை என்றபோதுதான் உனக்கு இந்த வாழ்க்கையே வீண் என்று தோன்றுகின்றதல்லவா? ஆனால் ஒரு உண்மையை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ வேண்டியது உனக்கு கிடைக்கவில்லை என்றால் மனம் தளர்ந்து விடாதே. அதைவிட சிறப்பான ஒன்று உனக்காக இந்த பிரபஞ்சம் தர காத்து கொண்டிருக்கின்றது என்பதை என்றுமே மறவாதே. உன்னிடம் இருந்தபோது அதன் அருமை உனக்கு தெரியவில்லை. உன்னை விட்டு சென்றபோது இன்று அதன் அருமை புரிகின்றதல்லவா? இந்த கஷ்டத்தை நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இதுதான் காலத்தின் கட்டாயமும் கூட. இதைவிட உனக்கும் உன் குடும்பத்திற்கும் சிறப்பான வாழ்க்கை காத்து கொண்டிருக்கின்றது. என் துணை உனக்கு இல்லாதது போல் மாயையானது உன்னுள் சந்தேகத்தை எழுப்பிவிடும். அந்த சந்தேகத்தை என்றுமே நம்பாதே. உன் மனம் சொல்லும் அனைத்தையும் நம்பிவிடாதே. அது அவ்வப்போது உனக்கும் எனக்கும் பிரிவினை ஏற்படுத்த சந்தேகத்தை தூண்டிவிட்டு உன்னை எனக்கு எதிரியாகவும் திருப்பிவிடவும் வேலை செய்யும். அந்த தருணத்தில் என் நாம ஜபம் செய்து மௌனமாக இருக்க பழகு. பின்பு என்ன, அனைத்தும் கடந்து போகும். நீ தோற்று போக வேண்டும் என்பதற்காக, உன் செயலில் இருந்து உன்னை கீழறுக்க வேண்டும் என்பதற்காக உன்னை சுற்றி உன்னையே நம்பி இருக்கும் பிள்ளைகள் மீது போர் தொடுக்க ஆரம்பித்துள்ளது உனது வீட்டை வட்டமிட்டு கொண்டிருக்கும் தீய சக்தியின் பார்வை. நீ பயப்படாதே. நான் தான் ஏற்கனவே சொல்லி உள்ளேனே. என்னை நம்ப ஏன் மறுக்கின்றாய்? உனக்கும் சரி, உன் குடும்பத்திற்கும் சரி, நான் ஒரு பாதுகாப்பு வளையத்தையே போட்டு உள்ளேன். உன் வீட்டை காப்பதற்காக உன் வீட்டு வாசலில் பைரவி தாய் அமர்ந்துள்ளாள் என்பதை சொன்னால் நம்ப ஏன் மறுக்கின்றாய்? வெளியே சென்று உன் வீட்டு வாசலில் சென்று பார். அங்கே பைரவருக்கு உகந்த வாகனமான நாய் ரூபத்தில் பெண் தெய்வமான அந்த துர்கை அமர்ந்திருப்பதை நீ பார்ப்பாய். நீ தோற்று போக மாட்டாய். உன்னை வெற்றி பெற செய்விக்கத்தான் உன்னையே சுற்றி வருகிறோம் அனைத்து தெய்வங்களும். உன்னுள் இருக்கும் தெய்வ சக்தியை உணர ஆரம்பி. எதை கண்டும் கலங்கி போகாதே. எல்லா துன்பமும் விரைவில் முடிவடைய போகின்றது. உன் பிள்ளைகள் மீது படிந்துள்ள தீய சக்தியின் பார்வையானது இன்றோடு விலகும். அவர்கள் கல்வி கேள்வியில் மற்றும் அவர்களின் வேலையில் தேர்ச்சி பெற்று பதவி உயர்வும் பெற்று சிறந்து விளங்கி உனக்கு நல்ல பெயரை வாங்கி தருவார்கள். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். அவர்களை பற்றிய பயம் உனக்கு வேண்டாம். அவர்களும் என் பிள்ளைதான் என்பதை நீ என்றும் மறக்கக்கூடாது. இந்த நொடியில், இந்த தருணத்தில் எனக்கு தேவையானது உனது வெற்றி தானம்மா. வெற்றி கூட நிரந்தரம் இல்லை எனும்போது தோல்வியும் அப்படித்தானே? எதுவும் நிரந்தரம் இல்லை. நம்பிக்கையோடு இரு. உனது செயலை தொடர்ந்து செய்து கொண்டே இரு. ஆடம்பரத்திற்காக ஆசைப்பட்டு இந்த உலகத்தில் உள்ள உண்மையான சந்தோஷத்தை தொலைத்து விடாதே. ஆடம்பரத்தை பற்றி யோசிக்காத நிலையில் அது உன்னிடம் தானாகவே வந்து சேரும். நீ யோசிக்கும் தருணத்தில் அது உன் கைவிட்டு போகும் என்பது தான் உண்மை. எப்போதும் மனதை சமநிலையில் இருக்க பழகிக்கொள். எது வந்தாலும் எது போனாலும், அது பொருளாக இருந்தாலும் சரி, மனிதராக இருந்தாலும் சரி, நீ அதை பற்றி கவலைப்பட மாட்டாய். விட்டுவிடு. உனது வாழ்க்கையை இந்த பிரபஞ்சத்திடம், உன்னை விட உன் வாழ்க்கைக்கு தேவையானவற்றையும் சரி, நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் சரி, அதற்கும் ஒரு படி மேலாகவே உனக்கு செய்து கொடுக்கும் இந்த பிரபஞ்சம் என்பதை என்றும் மறவாதே. பிரபஞ்சத்திற்கும் நீ நன்றாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றார்களே இரு ஜீவன்களான உன் தாய்க்கும் உன் தந்தைக்கும் நன்றி சொல்லிக் கொண்டிரு. அதுதான் உனது வேலை. நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக வாழ்வீர்களாக.
இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகினில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.